நம்பர் 2, இஷ்டப்படி தருகிறார். வாசிக்கலாமா? மத்தேயு 20:14-15. முதல்ல இஷ்டமானவனுக்கு தருகிறார், இரண்டாவது இஷ்டப்படி தருகிறார். உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கும் கொடுப்பது என் இஷ்டம். என் இஷ்டப்படி கொடுப்பேன், அதை யாரும் தலையிட முடியாதுன்றார். கொடுக்கறதுல நான் இவ்வளவு கூட அவ்வளவு கூட நீ எனக்கு சொல்ற? வேலை செய்யறாங்க, காலையிலேருந்து ஒரு குரூப் வேலை செய்யறாங்க. காலையில் வேலைக்கு அமர்த்தவங்க கிட்ட கூலி பேசிட்டாரு. எவ்வளோப்பா உன் கூலின்னு கேட்டாரு. ₹1 கூலி கொடுங்கன்னு சொல்லிட்டேன். காலையிலேருந்து நீ வேலை செய்கிற, உனக்கு ₹1 கூலி நான் கொடுத்துட்டல. கொடுத்துட்டீங்க சாமி. 12 மணிக்கு மேலே வேலைக்கு வச்சேன், அவனுக்கும் ₹1 கூலி தரேன். உனக்கு பேசின கூலி ₹1 கொடுத்துட்டல. 12 மணிக்கு மேலே வந்தவனுக்கு 50 பைசா கொடு நீ எனக்கு சொல்கிற? அவனுக்கும் ₹1 கொடுப்பேன். ஏன்னா என் இஷ்டப்படி கொடுப்பேன். கையை தட்டி ஹல்லேலூயா. இஷ்டமானவருக்கு கொடுக்கிறார். இரண்டாவது தன் இஷ்டப்படி கொடுப்பார். அதை யாராலும் தடுக்க முடியாது பிரதர். உண்மை உள்ளவனுக்கு, பரிசுத்தம் உள்ளவனுக்கு, நீதி உள்ளவனுக்கு, தேவனுக்கு பயந்தவனுக்கு, கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு, கீழ்ப்படுகிறவனுக்கு, வேதம் வாசிப்பவனுக்கு, ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பவர்களுக்கு அவர் இஷ்டப்படி தருவார். அதுல யாரும் தலையிட முடியாது. நான் காலையிலிருந்து பாடுபடுறேன், எனக்கும் ₹1 தான். உன் கூலி அவ்வளோதான். பேசிட்டேன், உனக்கு கூலி தந்துட்டேன். மதியத்துக்கு மேலே வந்தவங்களுக்கு தருவதும் தராதும் ஏன் இஷ்டம். நான் எவ்வளவு வேணாலும் தருவேன். ஏன்னா நான் தயாளனாக இருக்கிறேன். கையை தட்டுங்க. ஆண்டவர் என்ன அழகான வார்த்தை சொன்ன. நான் யார் தெரியுமா? தயாளம்பா. வாரி வாரி கொடுக்கிற வல்லல் தயாள. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, அருமையான தேவ பிள்ளையை, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது என் இஷ்டப்படி தருவேன். அவர் தந்ததெல்லாம் பைபிளை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய தோட்டம். 4 நதி. ஒரு நதி 2 நதி இல்லைங்க. எத்தனை நதி? 4 ஆறுகள் ஓடக்கூடிய தோட்டம். அதுதான் ஏதேன் தோட்டம். யாருக்கு? ஒரே ஒருத்தனுக்கு. ஏன் இஷ்டம். அவ்வளவு பெரிய தோட்டத்தை கொடுக்கறது ஏன் இஷ்டம். உனக்கு வீடு வாசலை தர்றது ஏன் இஷ்டம். உனக்கு கை நிறைய சம்பாதித்த தருது ஏன் இஷ்டம். என் பிள்ளைங்களை உயர்த்துறது ஏன் இஷ்டம். நான் கார் வசதியை தருவது ஏன் இஷ்டம். படிப்பை தருவது ஏன் இஷ்டம். பிள்ளைங்க பெருக பண்றது ஏன் இஷ்டம். அதை யாராலும், எந்த மந்திரம் தடுக்குமா, தந்திரம் தடுக்குமா, பிசாசு தடுக்குமா, உலகம் தடுக்குமா, மனுஷன் தடுப்பானா? யாராலும் தடுக்க முடியாது. அவர் இஷ்டப்படி தருவார்.